அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் வாழ்வின் பிற்பகுதியில் நல்ல வருமானத்தை எட்டுவார், செல்வம் செல்வாக்கோடு இருப்பார், புகழான வாழ்க்கை வாழ்வார், பிறருக்கு உதவியாக இருப்பார். இவர் நம்பி எப்படியும் குறைந்தது ஒரு 10-50 பேர் அது வாழ்வார்கள். அந்த 50 பேருக்கு வாழ்வு கொடுப்பார், வேலை கொடுப்பார் என சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட யோகா அமைப்புகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை, சிறிய அமைப்பை இப்பொழுது பார்ப்போம். லக்கணத்திற்கு 2ஆம் வீடு என்பது தனத்தை குறிக்கக்கூடிய வீடு, வாக்கை குறிக்கக்கூடிய வீடு, சிறந்த பேச்சாளர், பேச்சு திறனை குறிக்கக்கூடிய வீடு, அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய வீடு, நல்ல குடும்பத்தை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டில் சுபக்கிரகம், இயற்கையான சுபக்கிரகம் ஒன்று இருந்து லக்கணத்திற்கு 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானம் யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு, நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வீடு, பாக்கியாதிபதியுடைய வீடு. அந்த பாக்கியாதிபதியுடைய வீட்டில் இயற்கை சுபக்கிரகம் ஒன்று இருந்து அடுத்து லக்கணத்திற்கு 11ஆம் வீடு என்பது பெரும் லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு, அப்பாவுக்கு தம்பி சித்தப்பாவை குறிக்கக்கூடிய வீடு, மூத்த சகோதரன் அக்கால் அண்ணனை குறிக்கக்கூடிய வீடு, இளைய தாரத்தை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டிலும் சுபக்கிரகங்கள் இருந்து, அதாவது லக்கணத்திற்கு 2ஆம் வீடு, லக்கணத்திற்கு 9ஆம் வீடு, லக்கணத்திற்கு 11ஆம் வீடு, இந்த 3 வீடுகளும் இயற்கை சுபகிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரும் செல்வத்தை எட்டுவார், புகழை எட்டுவார், 10 பேருக்கு வாழ்வு கொடுப்பார், புகழான வாழ்வு வாழ்வார், யோகமான அமைப்பை கொண்ட ஜாதகம் என சொல்லிவிடலாம். இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பாருங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.